அனைவருக்கும் வணக்கம். சேயம் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 6 அலகு 6 பொது அறிவியல் அலகு 6ல தமிழக வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அந்த யூனிட்ல விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்கு, அந்த தலைப்பு தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நீதி கட்சி தலைப்பு முடிச்சிருந்தோம். இப்ப விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்கு, இதையும் நம்ம 3 பார்ட்ஸா பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப 3 பார்ட் என்னென்ன ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்ம பார்ட் 1 1852 1885 வரைக்கும் பார்ட் 1ல பார்க்க போறோம். பார்ட் 1ல முக்கியமா ஒரு 3 அமைப்புகள் பத்தி பார்க்க போறோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது சென்னை சுதேசி சங்கம் அல்லது சென்னை வாசிகள் சங்கம். அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா, இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது 1852 தொடங்கப்பட்ட அமைப்பிலிருந்து 1885 வரைக்கும் இந்த 3 அமைப்புகளை பற்றியும் இன்று இந்த காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க போறோம். இரண்டாவதா 1885 இருந்து, அதாவது காங்கிரஸுக்கு பின்னாடியிலிருந்து 1920 வரைக்கும் நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். இந்த பார்ட் 2ல முக்கியமா நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு மிதவாதிகள், தமிழ்நாட்டு தீவிரவாதிகள், தமிழ்நாட்டின் புரட்சிகரவாதிகள். இந்த ஃபேஸ் தான் முக்கியமா பார்க்க போறோம். இந்த டாபிக் இந்த பார்ட் 2ல நிறைய தலைவர்கள் பத்தி பார்க்கறதுக்கு இருக்கும். அடுத்து 3வது பார்ட்ல 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்து 1947 இந்திய விடுதலை சட்டம் ஏற்றப்பட்டது வந்து பார்க்க போறோம். இப்போ இது நம்ம 3 பார்ட்டா பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பா நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு இப்ப யூனிட் 6ல இருந்து 20 கேள்வி சொல்லியிருக்கிறாங்க. விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி மெயின்ஸுக்கு நமக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு கேள்விகள் இப்ப கேட்கிறாங்க. இந்த லாஸ்ட் முடிஞ்ச குரூப் 4லயும் இருந்தே நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அப்ப இதுக்கு நம்ம சோர்ஸ் எங்க இருந்து சோர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பள்ளி பாட புத்தகங்களையும் நம்ம முக்கியமா அதற்கு சோர்ஸா எடுத்திருக்கோம். அடுத்த அளவுல கூகுள்ல இருந்து சில சோர்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து மெயின் சோர்ஸா நிறைய சோர்ஸ் எடுத்ததுன்னா கா வெங்கடேசன் ஐயா அவங்க புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கோம். இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இதுக்கு முக்கியமான சோர்ஸா வெங்கடேசன் ஐயா புத்தகத்துல அதிகமான கண்டென்ட் இருக்கு. அதுல 2 புத்தகங்கள் இருக்கு. ஒன்னு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, கா வெங்கடேசன் ஐயா எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு பார்ட்டா விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு கொடுத்திருக்கிறாங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு மெயினா நிறைய கண்டென்ட் இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி இந்த 3 பார்ட்டையும் பார்க்க போறோம். வாங்க டாபிக் குள்ள போலாம். விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்கு. அப்ப வெங்கடேசன் ஐயா புக்ல காந்தி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதை பார்ப்போம். காங்கிரஸ் இந்தியாவின் பழம் பெரும் அமைப்பாகும். ஆமா, காங்கிரஸ் இந்தியாவின் பழமையான பெரும் அமைப்பு. இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனமாகும். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டதல்ல. சரியா சொல்லியிருக்காங்க. சொன்னது மகாத்மா காந்தி ஐயா. கேட்கலாம், நமக்கு வெங்கடேசன் ஐயா புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம விடுதலைக்கு போராடிய எண்ணற்ற தலைவர்கள் பத்தி நம்ம இங்க கொடுத்திருக்கிறோம். இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து போராடிய தலைவர்கள். அடுத்து பெருமைக்குரிய பங்கு. இந்திய விடுதலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை அடையது. கிட்டத்தட்ட அந்த பிரிட்டிஷ் ஆட்சியை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியும், இன்னொன்னு பிரிட்டிஷின் நேரடி ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி, பிரிட்டிஷ் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய ஆட்சி. 1600 காலகட்டங்கள் வந்த கிழக்கிந்திய கம்பெனி 1857 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி நடக்குது. இப்ப 1857 ஏற்பட்ட பெருங்கழகத்தின் காரணமாக ஆட்சி மாற்றம் நடக்குது. இப்ப அந்த ஆட்சி மாற்றத்தில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியிலிருந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்சி மாற்றப்படுது. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்படுது. அதன் பின்னால் பிரிட்டிஷுக்கு எதிராகவும் நம்ம நிறைய விடுதலை போராட்டத்தின் நோக்கத்தோடு நிறைய போராட்டங்கள் பண்றோம். அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கிறோம். அதுல தமிழ்நாட்டோட பங்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டின் பங்கு ஒரு பெருமைக்குரிய பங்கா இருக்கு. இந்தியால அதாவது பிராந்தியவாதங்களை பிரிச்சோம்னா வெஸ்ட் சைடு நல்ல பங்கு இருக்கு, அதே மாதிரி பெங்கால் சைடு நல்ல பங்கு இருக்கு, பஞ்சாப் சைடு நல்ல பங்கு இருக்கு. அதுல தமிழ்நாட்டின் பங்கு அதிகமாவே இருக்கு. நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் நிறைய விடுதலை போர்ல பேசியிருக்கிறாங்க.
காங்கிரஸிலும் முக்கியமான பதவிகள், நிறைய தலைவர்கள் பதவிகள், உறுப்பினர்கள் பதவிகள், அதிகப்படியான உறுப்பினர்களா தமிழர்கள் பங்கெடுத்திருக்காங்க. அப்ப தமிழகத்தின் பங்கும் விடுதலை போராட்டத்துல பெருமைக்குரிய அளவிலையும் அதிகமான அளவிலையும் இருக்கு. சோ அதைதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப பெருமைக்குரிய பங்கு 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தென்னிந்திய கிளர்ச்சிக்கு தோற்றுவாயாக இருந்த தமிழ்நாடு. சோ ஆல்ரெடி பார்த்தோம். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு படிப்போம். 1800 காலகட்டங்கள் டு 1890 தென்னிந்திய கிளர்ச்சி, குறிப்பா மருதுபாண்டியர்ஸ் கிளர்ச்சி. சோ அப்ப அங்கேயே தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வேலூர் கிளர்ச்சி 1806 ஜூலை 10 அன்று நடந்த வேலூர் கிளர்ச்சியும் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராட துவங்கப்பட்ட ஒரு கழகம். அடுத்து அதன் பின்னர் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த அமைப்புகள் ஏற்படுத்தினர். இது ரொம்ப முக்கியம். இன்சியலா நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஆங்கில கல்வியை பெற்று அந்த ஆங்கில கல்வியின் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்கு நிறைய போராடினாங்க. அது இனிஷியல் ஃபேஸா மிதவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. மிதவாதிகள் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு இறைஞ்சுதல் கொள்கைம்பாங்க, எல்லாத்தையும் கேட்டு மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. அப்ப இந்த ஃபேஸ்ல இருந்து அடுத்த ஃபேஸுக்கு வந்தாங்க அவங்க தீவிரவாதிகள். நம்ம போராடினாதான் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அடுத்த ஃபேஸுக்கு வந்தவங்க தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் ஃபேஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போனாங்க. அதாவது ஆங்கிலேயர்களை கொள்வதன் மூலம் நாம் சுதந்திரத்தை அடையலாம் என்ற ஃபேஸுக்கு போயிட்டாங்க. அவங்க பயங்கரவாதிகள். இப்ப இந்த 3 கட்டங்களா இருந்தாங்க: மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். இந்த இனிஷியல் ஃபேஸ்ல இருந்த மிதவாதிகளுக்கெல்லாம் ஆங்கில கல்வி கற்றறிந்த ஒரு தலைவர்களா இருந்தாங்க. அப்ப இருந்தது ஆர்ஜின் ஆகுது. அடுத்து சென்னை சுதேசி சங்கமம், சென்னை மகாஜன சபையும் அத்தகைய அமைப்புகள். இந்த 2 அமைப்பும் முக்கியம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபையில் ஆண்டு கூட்டத்துக்கு பின் திவான் ரகுநாதராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்கு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் அதன் மாநில கிளைகளை துவக்கவும் அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டவும் தீர்மானமானது. அத்தீர்மானம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்னரே பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 3 அமைப்புகள் முக்கியமான அமைப்புகளா இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல தமிழகத்தின் பங்கு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பா சென்னை சுதேசி சங்கம், சென்னை மகாஜன சபையும் இருக்கு. இது 2மே சென்னை மாகாண அளவுல தொடங்கப்பட்ட அமைப்புகளா இருக்கு. காங்கிரஸ் தேசிய அளவில் தொடங்கப்பட்ட அமைப்பு. ஆனாலும் அதற்கு தமிழகத்துல பங்கு இருக்கு. இந்த பிரம்மஞான சபையில கூடி பேசியிருக்கிறாங்க. பின்னாடி முதல் கூட்டத்திலும் அதிகமான தமிழர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸிலும் தமிழர்களின் பங்கு அதிகமா இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம். அப்போ இதுல இருந்தா நமக்கு தலைப்பு ஸ்டார்ட் ஆகுது. கேள்வி ஏரியாக்கள், கொஸ்டின் ஏரியா இங்க இருந்தா இருக்கு. சென்னை வாசிகள் சங்கம் 1852 தொடங்குறாங்க. இங்கிலீஷ்ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லி கொடுப்பாங்க. இந்த அமைப்பை யார் தொடங்குறா அப்படின்னா கஜுலு லட்சுமி நரசு ஸ்ரீனிவாசனார் அப்படிங்கிறவங்க இந்த அமைப்பை தொடங்குறாங்க மற்றும் அவர்களை சேர்ந்தவங்க துவங்கப்படுது. அடுத்து எப்ப தொடங்கினாங்க கேட்பாங்க. 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அடுத்து மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் ஒன்றாகும். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு முயற்சி மேற்கொள்றாங்க. மக்களை எல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நமக்கு உரிய தேவையான எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அமைப்பின் மூலம் நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதனால் இந்த அமைப்பு முதல் உருவாக்கப்பட்ட முக்கியத்துவமா பார்க்கப்படுது. அடுத்து இதுவும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினர் அமைப்பாகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. இதுல அதிகமா இந்த அமைப்புல பங்கெடுத்துட்டாரு நில உடைமை வணிக வர்க்கத்தினர், பிசினஸ் மேன்ஸோட குரூப். இவங்க காமன் பீப்புளுக்காண்டி நிறைய போராடினாங்களா அல்லது நிறைய இவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றுறாங்களா அப்படின்னா கிடையாது. இவங்க ஒரு வணிக வர்க்கம்னால அவங்களுக்குரிய கோரிக்கைகள் தான் அதிகமா நிறைவேற்றிக்கிட்டாங்க. அது கூட இந்த அமைப்பு பின்னாளில் வலுவிழந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப இவங்க அதிகமா யாருக்காண்டி குரல் கொடுத்தாங்கன்னா நில உடைமை வணிக வர்க்கத்தினர் குரல் கொடுத்தாங்க. அவங்க தான் அமைப்பில் அதிகமா இருந்திருக்கிறாங்க. அடுத்து சென்னையின் மிக முக்கிய வணிகரான கஜுலு லட்சுமி நரசு இவ்வமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார் பார்த்தோம். அடுத்து இவ்வமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முன்வைத்தது.
ஸோ அப்ப இந்த சென்னை சுதேசி சங்கம் அல்லது சென்னை வாசிகள் சங்கம் 2 மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல முதல் மனு 1852 டிசம்பர்ல ஒரு மனு கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அந்த மனுல என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்க. ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டி காட்டியது. ஸோ அப்ப பிரிட்டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ண சிஸ்டம் ரயத்வாரி, ஜமீன்தாரி அண்டு மகள்வாரி, இந்த மாதிரி சிஸ்டம், லேண்டு சிஸ்டம்ஸ், நிறைய நில உடைமை முறைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வராங்க. ஸோ அதுல இந்த ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் இங்க உள்ள வேளாண் வர்க்கத்தினரை ரொம்ப துன்பங்களுக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுல கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜமீன்தாரர்கள் கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியோர் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க வேண்டும். அடுத்து ஸோ இப்ப நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் குறைபாடுடையதாகவும் இருக்குன்னு நீதித்துறையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நீதிபதி நியமனத்தின் போது, அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஆங்கிலேய நீதிபதிகளே அதிகமா நியமிச்சிருந்தாங்க. ஸோ அப்ப அவங்களுடைய மொழித்திறன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை, ரீஜியனால பிராந்திய மொழித்திறன் இல்லை. ஸோ அதனால அறிவுத்திறனும் வட்டார மொழிகள் அவர்களுக்குள்ள திறமையும் மதிப்பீடு செய்யப்படாததால் நீதித்துறையின் திறமையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மானிய உதவி திட்டத்தின் சமய பரப்பு நிறுவனங்களுக்கு இந்த நிதிகள் மாற்றம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அடங்கிய மனுவை 1852 டிசம்பரில் சமர்ப்பிக்கிறாங்க. சோ அப்ப இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட மனு மார்ச் 1853 பாராளுமன்றத்துல விவாதிக்கிறாங்க. சோ அவங்க மனு என்ன சொல்றாங்கன்னு விவாதிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான HD சைமூர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். இந்த மனு விசாரிக்கிறாங்க. அப்ப இந்திய சீர்திருத்த கழக தலைவரை சென்னைக்கு அனுப்புறாங்க. அவர் சென்னை மாகாணத்தின் பல இடங்களையும் போய் அவர் ஆய்வு மேற்கொள்றாரு. இருந்த போதிலும் 1853 ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர அனுமதித்தது. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடரலாம் சொன்னாங்க. அப்ப இவங்க மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வேண்டாம், பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி நேரடியா இருக்கட்டும் சொல்றாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி அகற்றி விட்டு பிரிட்டிஷே அல்லது ராணியோ அவங்களோட ராஜாவோ எங்களை நேரடி ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவங்களோட நோக்கம் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஆட்சி அகற்றுவது நோக்கம் கிடையாது. சோ அப்ப அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். விடுதலை போரில் இவங்களுக்கு பங்கு இருந்தாலும் இவங்க பிரிட்டிஷ் ஆட்சி அகற்றணும்னு நினைக்கல, இவங்க பிரிட்டிஷ் ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த அமைப்பு அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆட்சி அகற்றுவது விரும்பவில்லை. அடுத்து இதனால அமைப்பு இந்தியாவில் ஆங்கிலத்துக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் சொல்லி ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து இவ்வமைப்பு இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். முக்கியமான பாயிண்ட், இந்த ஃபேக்ட் எல்லாம் கேட்பாங்க, 4 ஸ்டேட்மெண்ட் போட்டு என்னென்ன பண்ணாங்க கேட்பாங்க. ஆல்ரெடி 2022 குரூப் 1 பிலிம்ஸை கேட்டிருக்காங்க. கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட 14,000 நபர்களால் கையெழுத்திட்ட தனது 2வது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது. அப்ப முதல் மனுல என்னென்ன சொன்னாங்க எல்லாம் பார்த்தோமா, திரும்பி 2வது மனு ஒன்று அனுப்புறாங்க. 2வதாக ஒரு மனு அனுப்புறாங்க. அப்ப அந்த மனுல இந்தியாவில் கம்பெனி ஆட்சியை நீங்க ஒழித்த பின் ஆங்கிலேயர் அங்க உள்ள மகாராணி நேரடி கட்டுப்பாட்டில் ஆட்சி வரணும்னு சொல்றாங்க. அடுத்து 1866 லட்சுமியின் அரசு இயற்கை எழுதினார். இவர் இயற்கை எழுதிய காரணத்தால் இவ்வமைப்பு பெருசா இயங்க முடியல. 1881 வாக்குல இந்த அமைப்பு இல்லாமல் போயிரு. அப்ப இந்த அமைப்போட குறைபாடு என்ன? மக்களின் குறைகளை ஓங்கி ஒழிக்க செய்த குறைகளை நிவர்த்தி செய்ய காலனியத்திற்கு எதிராக போராடும் தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பாக இல்லாமல் போனதுதான். இந்த அமைப்பு உருவாச்சு, ஆனா வணிக வர்க்கத்தினரின் கொள்கையை நிறைவேற்றாங்க, விவசாயிகளின் கொள்கையை நிறைவேற்றாங்க. ஒட்டுமொத்தமா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை போய் சொல்லி நிறைவேற்ற இடத்துல இவங்க தவற விட்டாங்க. ஸோ அப்ப இந்த தேசிய கண்ணோட்டத்தில் இந்த அமைப்பு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயங்க முடியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய குறைபாடா இருக்கு. அடுத்து 2வது குறைபாடு, அமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கான்செப்சுவல் கொஸ்டின். அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்துவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகள் சித்திரவதை ஆணையம், இந்த அமைப்போட ஒரு வெற்றின்னு சொல்லலாம். டார்ச்சர் கமிஷன் ஒண்ணு போட்டு டார்ச்சர் ஆக்டை ஒழிச்சிட்டாங்க. அடுத்து 1884 ஆண்டு சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்டது. சென்னை மகாஜன சபையின் அமைப்பு உருவாக்குவாங்க, அதோட சென்னை சுதேசி சங்கத்தை இணைச்சிட்டாங்க. சரி, அடுத்து பாருங்க,
ஸோ அப்போ இந்த சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பு பத்தி முடிஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டார். கேட்பாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக கேட்பாங்க. சார் திருவாரூர் முத்துசாமி 1877 நியமிக்கிறாங்க. இந்த தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா, தேசிய அளவுல பத்திரிகைகளின் தொடக்கத்திற்கு தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு. 1877 சார் திருவாரூர் டி. முத்துசாமி ஐயரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யறாங்க. அப்ப இவர் நியமனம் செய்தத நிறைய பத்திரிகைகள் விமர்சனம் பண்றாங்க. ஒரு இந்தியர், ஒரு தமிழர், இவங்களுக்கு நீதி சொல்ற அளவுக்கு அதிகாரம் வந்துருச்சா, இவங்களால நீதி சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விமர்சனங்களை அந்த பத்திரிகைகள் எழுதுறாங்க. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போய் டெப்தா ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த பத்திரிகைகள் அனைத்தும் ஐரோப்பியர்கள் நடத்தப்படுது. இந்திய அளவில் இந்தியர்கள் கிட்ட பத்திரிகை இல்லை. அப்ப இந்த விமர்சனங்களுக்கு நம்ம பதிலளிக்கும் விதமா நம்மளும் பத்திரிகைகளை தொடங்க வேண்டும் என்று இந்தியர்களுக்கு தோன்றது. குறிப்பா சவுத் சைடுல தமிழர்களுக்கு தோன்றது. ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கிற சவுத் சைடுல. அப்ப தென் மாநிலங்கள், குறிப்பா சென்னை மாகாண அளவுல ஒரு பத்திரிகையை தொடங்கி பத்திரிகைவாதிகளாகவும் நம்ம மாறணும்னு சொல்லி அந்த இடத்த ஒரு தேவை எழுது. அந்த தேவையை தான் இங்க நிறைவேற்றுவதற்கு தான் தேசிய அளவில் பத்திரிகைகள் தொடங்கப்படுது. அப்ப அதற்கான காரணம் இதான். அப்ப சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் இதை விமர்சனம் பண்றாங்க. திருவாரூர் முத்துசாமி ஐயரை நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை விமர்சனம் பண்றாங்க. அடுத்து அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்கள் நடத்தப்பட்டதை கல்வி கற்ற இளைஞர் உணர்ந்தாங்க. எல்லா பத்திரிகையும் விமர்சனம் பண்ண காரணம் என்ன? எல்லாம் ஐரோப்பியர்கள் நடத்தப்படக்கூடிய பத்திரிகை. அப்ப இந்த ஐரோப்பியர்களால் ஒரு இந்திய நீதிபதி நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்து ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி மற்றும் இவர் நண்பர்கள் 4 பேர் ஆகியோர் 1878 ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கின. ஆங்கிலத்துல தொடங்குறாங்க. தி ஹிந்துங்கிற செய்தி பத்திரிகைய ஜி. சுப்பிரமணியம் ஐயரும் வீரராகவாச்சாரியும் தொடங்குறாங்க. அடுத்து ஜி. சுப்பிரமணியம் 1891 சுதேசி மித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவம், இது ஹிந்து இங்கிலீஷ்ல தொடங்குறாங்க, சுதேச மித்திரன் தமிழ்ல தொடங்குறாங்க. அப்ப இந்த சுதேச மித்திரன் முதல்ல பருவ இதழா இருக்கு, பின்னாடி 99 4 இதழா மாறுது. இந்த பத்திரிகைகள்லாம் தொடங்கி ஐரோப்பியர்கள் பண்ண விமர்சனத்திற்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க. அப்ப இது நிறைய பத்திரிகைகள் தொடங்குறதுக்கு உந்துதலா இருக்கு. இந்தியன் பேட்ரியாட், விஜயா, பாரதியார் இந்தியா, சவுத் இந்தியன் மெயில், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் தொடங்குவதற்கும் இது முன்னுதாரணமாக அமையுது. ஓகே, அடுத்து சென்னை மகாஜன சபை 1884. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம் தான் முதல் அமைப்பு. ஆனா அந்த சென்னை வாசிகள் சங்கத்துக்கிட்ட தெளிவான ஒரு நோக்கம் இல்லை, ஒரு கொள்கை எதுவும் இல்லை. அவங்க பிசினஸ்மேன் குரூப்ஸ் பிளஸ் விவசாயிகள் அந்த அளவுல மட்டும்தான் அவங்க இருந்தாங்களே தவிர மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுல அவங்க தவற விட்டாங்க. ஆனா சென்னை மகாஜன சபை தெளிவான தேசிய நோக்கங்களோடு இங்க உள்ள மக்களுக்கு, இளைஞர்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் தெளிவா ஒரு கொள்கையா வடிவமைச்சு உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதனாலதான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்லயே இருக்கு, ஒரு முக்கியமான பாயிண்ட். சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிரும். துவங்க கட்ட தொடக்க கால அமைப்புன்னு பார்த்துட்டு தொடக்க காலம் அப்ப இதுக்கு முன்னாடி சென்னை வாசிகள் சங்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை போட்டுருவோம். போட்டா தப்பு. பாயிண்ட் பாருங்க, தெளிவான தேசிய நோக்கங்களை துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்புன்னு கேட்டா சென்னை மகாஜன சபை தான். அடுத்து முதலாம் தலைமுறை சேர்ந்த தேசியவாதிகளுக்கு அமைப்பு பயிற்சி காலமானது. பார்த்தோமா, மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். முதல் தலைமுறையை சேர்ந்தவங்க கற்றறிந்தவர்கள் எல்லாத்துக்கும் இங்கதான் பயிற்சி களமா இருந்துச்சு இந்த இடம். அடுத்து 1884 மே 16 கேட்பாங்க. இப்ப குரூப் 2A 2025 மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாசம் நடந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எப்ப சென்னை மகாஜன சபை தொடங்கினாங்க? 1884 மே 16 நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் ஜி. சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, ஆனந்தச்சர்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இவங்களாம் முக்கியமான தலைவர்கள். இந்த அமைப்பின் முதல் தலைவர் யாருங்க இருப்பாங்க? ரங்கையா.
முதல் செயலர் அனந்தச்சர்ரு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து சென்னை மாகாண சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற முதல் பிராந்திய மாநாடு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மாகாண சபை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க. ஏன் இணைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்னை மாகாண சபை சென்னை மாகாணத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு, இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய அளவில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அப்ப இந்த சென்னை மாகாண சபையோட கொள்கைகளே தேசிய காங்கிரசின் கொள்கைகளா இருக்கு. ஆனாலும் காலம் வயசா நம்ம பார்த்தோம்னா முதலில் தொடங்கப்பட்டது சென்னை மாகாண சபை. இந்த கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. அப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து இணைந்து போராடலாம், தேசிய அளவில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை கொண்டு போய் தேசிய காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க. அடுத்து சபை சென்னை மாகாண சபை நோக்கம் என்ன? பொது பிரச்சனைகள் குறித்த ஒருமித்த கருத்தை, எல்லாருக்கும் சேர்ந்த ஒருமித்த கருத்தை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவது. குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்துல இந்தியாலையும் சேம் டைம்ஸ் நடத்துறது. இது அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அந்த குடிமை பணி, அதாவது ஐசிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தேர்வை இங்கிலாந்துல ஒரு நேரம் நடத்துறாங்க, இந்தியாவில ஒரு நேரம் நடத்துறாங்க. நிறைய ஊழல்களும் முறைகேடுகளும் நடந்த ஒரு தேர்வா இருக்கு. அப்ப அது 2 நேரத்திலையும் ஒரே டயத்துல இந்தியாலையும் இங்கிலாந்துலையும் ஒரே நேரத்தில் நடத்துங்கன்னு சொல்றாங்க. அடுத்து லண்டன்ல இந்திய கவுன்சிலை மூடுவது. இந்த இந்திய கவுன்சில் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1858ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய கவுன்சில். 1857 பெருங்கழகத்தின் காரணமாக 1858ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போடுவாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில இந்தியன் கவுன்சில் உருவாக்குறாங்க. அந்த கவுன்சில்ல ஒரு தலைவர் பிளஸ் 15 உறுப்பினர்கள் 1+15 அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சில் இயங்கும். இந்த கவுன்சில் லண்டன்ல இருக்கும். இந்திய கவுன்சிலோட வேலை என்னன்னா, இந்தியாவிற்கு தேவையான சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பா இந்திய கவுன்சில் இருக்கு. அப்ப இந்த இந்திய கவுன்சிலை இந்தியாவில வைக்க வேண்டியதானே, ஏன் லண்டன்ல வச்சிருக்கீங்க, அங்க அதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை எழுப்புறாங்க. அடுத்து வரிகளை குறைப்பது. அடுத்து ராணுவம், குடியியல், நிர்வாக செலவுகளை எல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இதெல்லாம் உங்களோட நோக்கங்களா இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்திய அரச பிரதிநிதி எல்ஜின் பிரபு டிசம்பர் 1895 ஆம் ஆண்டு சென்னைக்கு பயணம் மேற்கொண்ட போது சென்னை மாகாண சபை வழங்கிய வரவேற்பை ஏற்க மறுத்தார். இவர் சென்னைக்கு பயணம் மேற்கொள்ள சென்னை மாகாண சபை வரவேற்பை கொடுத்திருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அடுத்து 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 22 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னையில் ஜார்ஜ் டவுன், யானைக்கவுனி உயர்நீதிமன்றம் மற்றும் கடற்கரை பகுதியில் தலைமையேற்று நடத்தியது. அப்போராட்டத்தின் போது உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கப்படுறாங்க. இதனை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு நீதிபதி TR ராமச்சந்திர ஐயர் தலைமையில் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. 1896 அக்டோபர் 24ஆம் நாள் தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மாகாண சபையில் உரையாற்றினார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இச்சபையின் பொன்விழா கொண்டாட்டத்துல நேரு கலந்துகிட்டார். பொன்விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கலந்துக்கிறாங்க. அப்ப இதோட சென்னை மாகாண சபை முடிஞ்சு. அடுத்து பாருங்க காங்கிரஸ். காங்கிரஸும் துவக்க காலத்துல காங்கிரஸில் தமிழ்நாட்டின் பங்களிப்பும் எப்படி இருக்கு? முதல் மாநாட்டில் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் இப்ப ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. ஹியூமோட முயற்சியின் காரணம். இந்த காங்கிரஸின் முதல் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா 1885 டிசம்பர் 28 பம்பாயில் நடக்குது. அக்கூட்டத்தில் கலந்து கொண்டு 72 பிரதிநிதிகள் கேட்பாங்க. இவங்க இந்த 72 பேர் நினைச்சிருவாங்கன்னா தி பிரேவ் 72 சொல்லுவாங்க, தைரியமான 72 நபர்கள். ஏன்னா அன்றைய காலகட்டத்துல பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு அமைப்பை தொடங்கி அதுல கூட்டம் கலந்துக்கணுங்கிறது ஒரு தைரியம் மிக்க செயலா இருந்துச்சு. அதுல கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த 72 பேர்ல சென்னை மாநிலத்திலிருந்து, அன்றைய சென்னை மாகாணத்திலிருந்து 21 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் எண்ணிக்கை 16 பேர். ஏன் இந்த சென்னை மாகாணம், இந்த தமிழ்நாடு அந்த பிரிவு வருதுன்னா, அன்றைய சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அன்றைய சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு, ஆந்திராவின் கடற்கரை மாவட்டங்கள் ராயலசீமா, கர்நாடகாவின் தெற்கு கனரா, மலபார், லட்சத்தீவுகள், இந்த மாதிரி பகுதிகள் உள்ளடக்கியது. அதனால தமிழ்நாட்டிலிருந்து 16 பிரதிநிதிகளும் சென்னை மாநிலத்திலிருந்து 21 பேர் போயிருக்கிறாங்க. ஆக்சுவலா அது இப்ப கேட்டிருந்தாங்க 2025 குரூப் 4 கேள்வி.
குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கூற்று மற்றும் காரணம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த கூற்று காரணம் கேள்வியில தமிழ்நாட்டில் இருந்து 21 பேர் கலந்து கொண்டதா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சரின்னு தான் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து 21 பேரும் கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு வெங்கடேசன் புக்ல சென்னை மாநிலத்திலிருந்து 21 பேர் இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து 16 பேர் இருக்கு. இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்லயும் இதை போக சில அதர் சோர்சஸ்ல 22 பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கலந்துகிட்டது சென்னை மாகாணம் அல்லது தமிழ்நாட்டில இருந்து 22 பேரும் கொடுத்திருக்காங்க. ஆனா வெங்கடேசன் புக்கு சென்னை மாநிலம் 21, தமிழ்நாட்டில் சென்ற 16 பேர் கொடுத்திருக்காங்க, ஸ்கூல் புக்ல 22 பேர் கொடுத்திருக்காங்க. ஒரு குழப்பமான பகுதியா தான் இருக்கு. ஜஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அங்க கேட்கிற கேள்விகளை பொறுத்து ஆன்சர் பண்ண முடியும். அப்ப தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 16 பேரும் பார்த்தோமா. அவங்க யார் யாரு? எஸ் சுப்பிரமணிய ஐயர். எஸ் சுப்பிரமணியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். இப்பதான் முதல் தீர்மானத்தை கொண்டு வரார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்ற நபர். அனந்தாச்சாரியார், வீரராகவாச்சாரியார், ரங்கையா, சுவாமிநாதர், வெங்கடராய பந்தலு, கேசவ பிள்ளை, சிங்காரவேலு, ரங்காச்சாரி, அதல்ஜி, சபாபதி, பால்பீட்டர், சுவாமிநாதர், நரசிம்மலு, வெங்கட சுப்பராயுடு, கேசவ பிள்ளை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 16 பேரையும் படிக்கணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அடுத்து, முதல் காங்கிரஸ் மாநாடு தலைவராக WC பானர்ஜியின் பெயர். ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் தலைவர் WC பானர்ஜி. பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதி எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது. பாருங்க, தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமா இருக்கு. முதலா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிந்ததே ஒரு தமிழர் தான். அதனால காங்கிரஸில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு அதிகமா இருக்கு. கேட்பாங்க, இது கொஸ்டின் ஏரியா கேட்பாங்க. அடுத்து, காங்கிரஸோட முதல் மாநாடு பார்த்தோம் பம்பாயில் நடக்குது, இரண்டாவது மாநாடு கல்கத்தாவில் நடக்குது, மூன்றாவது மாநாடு சென்னையில் நடக்குது. சென்னையில் மூன்றாவது மாநாடு 1886 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் இரண்டாவது மாநாட்டில் சென்னையில இருந்து 47 பிரதிநிதிகள் போனாங்க. கேட்பாங்க. அடுத்து, காங்கிரசின் மூன்றாவது மாநாடு 1887 டிசம்பரில் சென்னை நகரில் தற்போது 1000 விளக்கு என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில் நடைபெற்றது. இந்த மூன்றாவது மாநாடுக்கு தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்து, அதில் சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் கலந்துகிட்டனர். ரொம்ப முக்கியம், சென்னை மாகாணத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் வரையும் கலந்துக்கிறாங்க. மொத்தம் 607 பிரதிநிதிகள் இருப்பாங்க. அதுல 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து, மாநாடு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு. விஜயராகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை. இது முக்கியம், கேட்பாங்க. தமிழ்ல இவர் காங்கிரஸ் வினாவிடைன்னு ஒரு சிறிய நூல் எழுதி அதை மலிவு விலையில அங்க விற்பனை பண்ணியிருக்கிறாரு. கேட்பாங்க, விஜயராகவாச்சாரி எழுதினது. அடுத்து, சர் டி. மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். அப்போது சென்னை கவர்னர் இருந்த கன்னிமாரா பிரபு சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தளித்து சிறப்பளித்தார். இது ரொம்ப முக்கியம். அடுத்து, சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு. மொத்தம் ஒரு 7 மாநாடுகள் சென்னையில் நடந்திருக்கு. அந்த மாநாடுகளை பத்தி பார்ப்போம், கேட்பாங்க. 1887 முதல் மாநாடு சென்னையில் நடக்குது. சென்னையில் நடந்த முதல் மாநாடு சையது பக்ருதீன் தியாப்ஜின் தலைமையில். இதோட ஒரு ஸ்பெஷல் குறிப்பு என்னன்னா, முஸ்லிம்கள் தலைமையில் நடைபெற்ற முதல் மாநாடு. முதல் ஒரு முஸ்லிம் தலைவரா இந்த மாநாட்டுக்கு அப்பாயின்ட் பண்றாங்க. அடுத்து, 1894 ஆல்ஃபிரட் வெப் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல ஒரு அயர்லாந்து உறுப்பினர், அவர் தலைமையில 1894 நடக்கு. அடுத்து 1898 ஆனந்த மோகன் போஸ் தலைமையில சென்னையில் நடக்குது. ஆனந்த மோகன் போஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். லண்டனில் இந்திய கழகத்தை நிறுவியவர். அடுத்து 1903 லால்மோகன் கோஷ், 1908 ராஜ் பிகாரி கோஷ். அப்ப இந்த மாநாட்டில் வச்சுதான் காங்கிரஸுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு தேவைங்கிறத ஒத்துக்கிறாங்க. அடுத்து 1914 புபேந்திரநாத் போஸ், 1927 M.A. அன்சாரி. இந்த மாநாடு ரொம்ப முக்கியம். ஜவஹர்லால் நேருவின் கொள்கைப்படி முதல் சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்டது. சைமன் குழுவை நிராகரிப்பதற்கு இந்த மாநாட்டை முடிவெடுக்கிறாங்க.
அடுத்து 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் விஜயராகவாச்சாரியும் 1926 காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் சீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே. முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டு தலைவர்கள் யாரும் பார்த்தோம்னா இந்த விஜயராகவாச்சாரியாரும் சீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. இப்ப கேட்பாங்க. இப்ப இதோட நம்ம 3 அமைப்புகள் பார்த்திருக்கோம். MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை மகாஜன சபை, காங்கிரஸ். இது போக தேசியவாத பத்திரிகைகள் தொடங்குவதற்கான நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த டாபிக்ல பார்த்திருக்கோம். அப்ப இந்த பார்ட்ல இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த பார்ட்ல 1885 இருந்து 1920 வரைக்கும் மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகளை பற்றியும், அப்புறம் அந்த நேரத்தில் நடந்த போராட்டங்களை தமிழகத்துல பங்களிப்புன்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.